மன்னருக்கு மல்லகை முள்ளகிரி வாத்தி கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அநேகக்கூடிய மலங்கள் எடுத்து வந்து உங்களுடைய திவ்ய காலங்களுக்கு பன்னீரால் கழுவி என் பட்டாடையால் உங்களில் பாலத்தையும் துடைத்து அநேக கூட வெண்பவன் சாமி உமாவார்வரி பாதம் பணிந்ததனால் படர்ந்த உலகத்தில் என்றும் சுகத்தோடு வளர்க்கிறவாய். அப்படி என் பாதம் பணிந்ததனால் என்றும் சுகத்தோடு வளர்க்கிறவாய். சாமி தேவி அப்படின்னா தங்களிடம் ஒரு வார்த்தை இருக்கலாம். ஒண்ணு என்ன, சீக்கிரம் கேளு. சாமி உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய மனைவி அரண்மனை இருந்த மங்கையை அரிசீரமாக அழைத்தீர்களே. என்ன விஷயம்? கேளடி கேளடி. எதுக்காக என்ன வரவழைத்தீர்கள்? அம்மா, உலகம் படியலுக்கு நான் சென்று வருகிறேன், அதற்காக உன்னை வரவழைத்தேன். நான் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று எப்போதும் ஒரு வாரத்திலே வந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? சென்று வரட்டுமா? உலகம் படியலுக்கு உத்தம என் மனதில் நீண்ட காலமாக ஒரு சந்தேகம். உலகம் படியலுக்கு போய் வருகிறேன் என்று சொல்கின்ற பொழுது மன்னவா என்று சொல்கிறாயே, காரணம் யாது? என்ன காரணம் தெரியும்? என்னடி? இன்று கேட்கலாம், நாளை கேட்கலாம், மறுநாள் கேட்கலாம் என்று என் மனதில் நீண்ட காலமாக ஒரு சந்தேகம் இருக்கிறது. சந்தேகம் என்பது பெரிய நோவு. யாருக்கா இருந்தாலும் சரி, ஆண்கள் 10 பேர் இருக்கலாம், பெண்கள் 2 பேர் இருக்க முடியாது. பெண்களுக்கு சந்தேகம் என்பது வந்தால் பெரிய நோவு. அந்த நோவை தீர்க்கிறதுக்கு நான் சொல்றேன், என்ன வேணுமோ அதை கேள்வி. நான் சொல்றேன், கேட்கட்டுமா? கேளடி. இந்த உலகத்திலே முதல் தெய்வம் யார் என்று எனக்கு தெரியவில்லை. இது ஒரு சந்தேகம் சொன்னா உனக்கு நிவர்த்தனை. ஆமா, யாரையும் கேட்க மாட்டேன். உலகத்தில் முதல் தெய்வம் உத்தம பரம தெய்வம். இந்த உலகத்தில் உத்தம பரம தெய்வம். சென்று வாரங்கள் படியாவது போயிட்டு வர்றேன். ஆண்டவரே, இன்னும் என்ன சந்தேகம்? ஒரே ஒரு சந்தேகம். கேள்வி மூச்சு விடக்கூடாது. சரி, இந்த சூரியன் என்பது யாரு? இது சொன்னா போதுமா? வேற எதுவும் கேட்க மாட்டேன். அட சந்திரன் சூரியன் வலது கண்டு அடி மகதா அடி தேவியே. அந்த சந்திரன் இருந்த கண்ணு பார்வதா அடி தேவியே. சந்திரன் என்பது எனது வலது கண்ணு, சூரியன் என்பது இடது கண்ணு. இன்னும் என்ன சந்தேகம்? சாமி, அந்த அண்டம் என்பது என்ன? சரி, இந்த ஆகாய புவனம் என்பது என்ன? அம்மா,
அண்டம் என்றால் என்ன, ஆகாயம் என்றால் என்ன? அண்டம் என்பது பெரிதென்று நினைக்கிற, அண்டத்தை விட பிண்டம் பெரிது. பிண்டம் தான், பிண்டம் இருக்கிறது. பிண்டத்திற்கு பிண்டத்தில் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? என்னது? இந்த பிண்டத்திலே இருக்கக்கூடிய பெரிய கடல், பெரிய கடல் அதுவே பெரிது. பெரிது என்றால் அந்த பெரிது என்பது சொல்வதற்கு இந்த கடலோ பெரிது. கடல் பெரிதாக இருந்தாலும் அது கும்பத்திற்கு அடக்கம். அந்த கும்பம், அந்த கடல் ஆகப்பட்டது இந்த உலகம் என்று சொல்லக்கூடியது ஆதிசேஷனுக்கு ஒரு தலை பாரம். அப்ப அந்த ஒரு தலை பாரம் தான் பெரியதான், அதுவும் கிடையாது. அப்படி இருந்தாலும் ஒரு தலை பாரமாக இருந்தாலும் அந்த கும்பத்தில் ஜலம் என்பது சொல்லக்கூடியது அதன் அடக்கத்தை போல ஒரு மாநில ஜென்மத்தில் மனிதன் ஒரு வார்த்தை சொல்வதே அதுவே பெரிது. அப்ப அந்த வார்த்தை சொல்லுதான் பெரியதா? அதுதான் பெரிது. உலகத்தில் பெரிது பெரிது என்று சொன்னார். உலகத்திலே ஒரு மனதோடு பேசிக் கொண்டு இருப்பவர் அவர்களோ பெரியவர்கள். நான் கூட என்னமோ என் கூட்டுக்காரருக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன். சரி சரி, இன்னும் என்ன வேணும்? இவரு யாரு, என்ன இவருக்கு உலகத்துல முதல் தெரிவிக்கிறாங்கன்னு யாருமே என்ன தெரியல தெரியல. அதெல்லாம் தங்கால நானே தானே தொடுக்க மாட்டேன். எவ்வளவு என்னாடி இந்த சந்தேகம் சொல்லிட்டு இல்ல, உலகத்திலே முதல் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க. உலகத்திலே முதல் தெய்வம் நானே நானே, யாருமே கிடையாது. இல்ல சொல்லடி, நீங்களா கிடையாது. யாரு இப்படியாப்பட்ட உத்தமன் இருப்பது என்று சொன்னால் இந்த சிவபெருமானுக்கு தங்கால தானே தொட்டு கும்பிடுற மாதிரி இல்லையா? அம்மா பார்வதி, என்னையே நீ பிறக்க வைத்த உலகத்தில் முதல் தெய்வம் இருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் நான் பெருமைப்படுவேன். அவர் யாராக இருப்பாங்க சொல்லு. உலகத்தில் முதல் தெய்வம் என்ன சொன்ன? இந்த உலகத்திலே ஒரு தெய்வம் என்னுடைய அண்ணன் அந்த சிறிமந்த நாராயணன், அந்த சிறிமந்த கோபால கண்ணன், என் உடன் பிறப்பு எங்க அண்ணன் இருக்க அப்படியே கோபால கண்ணன். அவரு அவங்க அண்ணன் பெரியவன். ஆமா, அந்த உலகத்திலே முதல் தெய்வம் அவரு. அவரு ஆமா. அத மறுமுறை கட்ட வேண்டி மாமியால கண்டாட கண்ணி அந்த கண்ணி அந்த மறுமுறை கட்டு போய் மாமியால கண்டாட கண்ணி அந்த கண்ணி மறுமுறை கட்டு போய் மாமியாடியே பெண்டாண்டான். அண்ணனை பத்தி மட்டும் எதுவும் பேசாத, அப்படி ஏகப்பட்ட கோபம் வந்துரும். நிறுத்தி அடக்கடி. மறுமுறை கெட்டு போய் மாமியால பெண்டாண்டா மட்ட மத்தியானத்துல. அவனை விட அவனாடி உலகத்துல கடவுள் தாண்டி யார பார்த்து சொல்ற? எங்க அண்ணன். ஆமா, தங்கமே தெருவுக்கு வந்துருச்சு. தவிட்டு பானை எடுத்து உள்ள வைக்க என்ன என்னாடி நான் என்னாடி செஞ்சேன் சொல்லடி பாக்கலாம். ஏத்திரி ஒரு நாள் போயிட்டு கம்பெனி அப்படி. ஆனா 24 வந்து சிறுத்தையில வச்சுட்டு எனக்கு என்ன குறைச்சல அளவுலத்தான் குறைச்சா, ஏன் மக்கால கிடக்காரு இல்ல அழகுலத்தான் குறைச்சலா, ஏன் பொட்டி கிடக்காரு இல்ல எனக்கு அதெல்லாம் குறைச்சலா, இதைத்தான் குறைச்சலா, இதெல்லாம் குறைச்சலா, என்ன காரணம் பார்க்கலாம். என்ன காரணம்? தலைமலையை வச்சிருக்கிறியே வச்சுக்கிட்டேன். கேளு, இது மட்டுமல்ல, உங்க அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? நான் அதைத்தான் பண்ணா. உங்க அண்ணன் என்ன பண்ணா? அப்படி இருந்தாலும் என்ன செஞ்சா தெரியுமா? ஒரு பாய் விட்டு பிள்ளை
பாய் வீட்டு பிள்ளையோட ஒன்னா சேரணும்னு சொல்லி அந்த பாய் செருப்பு குத்துவான். அப்ப லட்சுமி என்கின்ற பெண்ணை திருமணத்தை செஞ்சு அந்த பிள்ளையும் அவங்க அப்பாவும் உட்கார்ந்து செருப்பு தச்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. செருப்பு தச்சிட்டு இருக்கும்போது வர்ற வழியில லட்சுமி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வரும்போது எப்படியோ அந்த பிள்ளையை திரும்பி பார்த்த உடனே அந்த கலரை கண்டு ஒரு ஆசைப்பட்டாரு அந்த பகவான். யாரு? உங்க அண்ணன் ஆசைப்பட்டு அந்த பெண்ணை சேரணும் அப்படி என்று மனைவியை கூப்பிட்டு, அம்மா உங்க அப்பா மட்டும் சீர்லாம் கொடுத்தாங்களே, இந்த சீர் சீரத்துல எல்லாமே கொடுத்தாங்களா, எடுத்து வை பாரு அப்படி என்று சொன்னாரு. யாரு? அந்த பகவான். அப்ப அந்த அம்மா எல்லாம் எடுத்து வச்சு கீழே கொட்டி எல்லாமே இருந்தது. ஒண்ணு மட்டும் இல்ல, என்ன இல்ல, கருவேப்பிலை தலை ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த கருவேப்பிலை தலை இல்லைங்க அப்படின்னு சொன்னது ஒண்ணுதான். ஏய், உங்க அப்பமுட்ல போய் சுக்லாதேவியுமே இந்த சூரிய பகவான் மறைவதற்கு முன்பதாக வாங்கிட்டு வா, புழுதாவங்காட்டி வந்தீங்கன்னா என்னோட சேர்த்துவேன், இல்லைன்னா சேர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் திருப்பி அனுப்பிச்சு விட்டான் லட்சுமிய. இங்க இருந்து போன உடனே கருவேப்பிலை தலையை வாங்கிட்டு வந்து அலம்பேலு மங்காபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்த உடனே சூரியன் மறைஞ்சிட்டான். அந்த அம்மா அவத்துக்குள்ளே நிலை கொண்டாங்க. இனிமேல புருஷன் ஏத்துக்குவானா அப்படி என்று உட்கார்ந்துட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சாரு, இவர் பொழுதாகி போச்சுன்னு சொல்லி அந்த பாய் வீட்டு பிள்ளைய ஆசைப்பட்டு அவங்க அப்பன் போய் உஷுன்னு படுத்துக்கிட்டான். படுத்த உடனே இந்த பிள்ளை கண்ட உடனே ஜாட பண்ணி கூப்பிட்டு அந்த பிள்ளை கிட்ட வந்துச்சு. அப்ப ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அது அப்ப திடுக்குன்னு பிடிச்ச உடனே காலில் இருக்கிற சோட்டை ரெண்டையும் கழிச்சு பொத்து பொத்துன்னு அடிச்சான் உங்க அண்ணனை. உங்க அண்ணன் சோட்டால அடித்தனா உங்க அண்ணன் என்ன பார்த்து உலகத்துல முதல் தெய்வம். எங்க அண்ணன் அப்படி வந்து துறக்க பண்ண அடி பண்ற அப்படி நீ யோகியமா? என்ன அடி பண்ண? யோகியமா என்ன அடி பண்ண? ஒரு சாதாரண ஒரு வண்ணாமட்டு பிள்ளை போய் சேர்ந்துட்டு ஒரு முட்டு அடி வாங்கிட்டு வந்தீங்க. அதை விட காரணமா கண்ண மாட்டேன். ஒரு நாள் தான் கஞ்சாவை நிமிட்டனே அவ இப்படி காலை தூக்கி வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு அடிச்சா பார்த்தது ஒண்ணு தாண்டி அது ஊருக்கு கொண்டு மட்டும் வயசுக்குள்ள முட்டுகளே அடி வாங்கிய. அட அவ அப்ப வந்து தாண்டி என்ன என்ன பண்ணாங்க? அப்பா சுத்திட்டு வந்தாங்க. அதெல்லாம் போனா போட்டும். இருந்த போதிலும் இன்றைய தினத்துல கைலமலையிலே யார் என்று தெரியவில்லை, அறியாமல் படிக்க எங்களை நினைத்து சிவசிவா அரகரா என்று சொல்லி தவம் செய்து கொண்டிருக்கின்றார். யார் என்று தெரியவில்லை. உடனடியாக நாம இரண்டு பேரும் போய் செல்வோமா? கடூரமான யாகம் செய்கிறாயே, என்ன காரணம்? உன் பேர் என்ன? சாமி, என்னுடைய பெயரோ அல்லாளகண்டன். சரி, நான் நாயக்கு மகளை தெரித்து. உன் நாடு அல்லாளகண்டபுரி. ஓ சரி, என்ன வேணும் உனக்கு? தெரித்து. சரி, என் மனைவிக்கும் எனக்கும் புத்திர பாக்கியமே கிடையாது. அப்படியா? அதனால உன்னிடத்துல புத்திர பாக்கியம் வர வேண்டும் என்று உன்னை நாடி வந்தேன். அரகரா சிவசிவா என்று சொல்லி சிவனை நினைத்து எனக்கு புத்திர சந்தானங்கள் இல்ல, புத்திர சந்தானம் வர வேண்டும் என்று கேட்கின்றாயா? ஐயா, என்னை போல ஒரு குழந்தை இந்த மலர்களை கொண்டு வந்து உன் மனைவி இடத்திலே கொடு. என்ன போல ஒரு குழந்தை பிறக்கும். விடி இந்தா. நாங்கள் கொடுத்த வரோம் உன்னை போலவே என் மகனுடைய வயிற்றுல பிறப்பான், குழந்தை பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்கும். அது மட்டுமல்ல, ஆமா, என் மனைவியுடைய வயிற்றிலே குழந்தை வளரும் போது உன்னுடைய சரீரத்தில் இருக்கும் உன் உடம்பே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு குறையணும். நானே அங்க பிறந்தனா என்னுடைய திரேகம் எங்க இது ஓடு போல மெலிஞ்சு போகட்டும். அப்படியா? அப்படி என்று உனக்கு வரத்தை கொடுத்துக்கிறேன். உடனடியாக சென்று வா. ஓடு ஓடு ஓடு.
அவனுக்கோ வரம் கொடுக்கல என்று சொன்னான். இந்த வரத்தை கொடுத்தேன். வரத்தை நான் கொடுத்த நாள் முதல் என்றிருந்து அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் என் உடம்பாகப்பட்டது ரொம்ப ஆகாசமாக இருக்கிறது. நடப்பதற்கூட என் காலை எட்டு வைப்பது கூட எனக்கு சத்து இளமை குறைந்து என்னவென்று தெரியவில்லை. என்ன செய்வதென்றே ஒன்றும் புலப்படல. நான் அந்தபுரமாக இருக்கிறேன். பகவானை கூப்பிட்டு வரிக்குவார். அப்படி தம்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. நான் சென்று வருகிறேன். அடியே சென்று வரண்டி.